கோவை மருதமலையின் உபகோவிலான கரி வரதராஜ பெருமாள் கோவிலில் நகைகள் திருடப்பட்ட சம்பவத்தில் அர்ச்சகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் நகைகள் சரிபார்ப்பு பணி நடைபெறும். கோவை இந்து சமய அறநிலையத்துறை நகைகள் சரிபார்ப்பு துணை ஆணையர் விஜயலட்சுமி தலைமையில் இந்த முறையும் அந்த பணி நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது மருதமலை திருக்கோவிலின் அறங்காவலர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திருக்கோவிலில் உள்ள அனைத்து நகைகளையும் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது மருதமலை திருக்கோவிலின் உபகோவிலான கரி வரதராஜ பெருமாள் கோவிலின் தினக்கூலி அர்ச்சகர் ஸ்ரீவாத்சாங்கன் என்பவர் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் 14 கிராம் எடையுள்ள 7 பவுன் தாலி, 14 பொன் குண்டுகள் மற்றும் 150 கிராம் எடையுள்ள வெள்ளி பூநூலை கொண்டு வந்து கள ஆய்விற்காக கொடுத்துள்ளார். அவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அது போலியானது என கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரிடம் அறங்காவலர்கள் மற்றும் கோவில் அதிகாரிகள் விசாரணை செய்ததில் நகைகளை திருடி விற்றுவிட்டு போலியானதை உருவாக்கி வைத்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அறங்காவலர்கள் குழு மற்றும் கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் வடவள்ளி போலீசார் கோவில் அர்ச்சகரை கைது செய்தனர். கோவில் நகைகளை அர்ச்சகரே திருடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.